அமேசிங் ஃபேக்ட்ஸ், ஆச்சரியமான உண்மைகள் ஊழியங்கள் நடத்தும் தானியேல் மற்றும் வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனங்கள் தொடர் வரிசை வேதபாட கூட்டங்களுக்கு உங்களை இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளின் பாடத்தை நாம் படிப்பதற்கு முன்பதாக உங்களுக்கான இலவச பிரதியை அறிமுகம் செய்ய விரும்புகின்றோம். அதனுடைய தலைப்பு என்னவென்றால் மாற்றும் அன்பு. இந்த பிரதியை நீங்கள் பெற்று சத்தியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அல்லது நீங்கள் ஆன்லைனிலே டவுன்லோட் பண்ண வேண்டும் என்றால் எங்களுடைய அமேசிங் ஃபேக்ட்ஸ் வெப்சைட்டுக்குள்ளாக சென்று நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்பதையும் உங்களுக்கு நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளின் பாடத்தை நாம் படிக்க இருக்கின்றோம். தலைப்பு என்னவென்றால் மாற்றும் அன்பு. நாம் ஜெபித்து ஆரம்பிக்கலாமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த தொடர்வரிசை பாடங்களுக்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளின் வேத பாடம் மாற்றும் அன்பு என்ற தலைப்பில் ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்களை எவ்விதமாக மாற்ற வல்லது என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆவியானவர் தாமே எங்களோடு தயவாக பேசும், இடைப்படும். உம்முடைய வசனங்களை உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானனைப் போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 11 அவர் சொன்னார். யோவான் ஸ்நானன் தேவனுடைய வல்லமையான தீர்க்கதரிசி. அவன் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாக அவன் காணப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவன் மேசியாவுக்கு முன்னாக நடப்பான் என்று லூக்கா 1:17 காபிரியேல் தூதன் தீர்க்க தரிசனமாக அவன் முன்னுரைத்தான். பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானன் என்றாலே நாம் எலியா தீர்க்கதரிசியை மறக்காமல் நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் எலியாவைப் போலவே தைரியம் உடையவனாக வல்லமையான ஊழியத்தை செய்தவர் யார் என்றால் யோவான் ஸ்நானன். மத்தேயு 3 நாம் பார்க்கக்கூடிய முதல் பிரசங்கமே யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கம்தான். மத்தேயு 3:2 படித்து பாருங்கள். மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி எல்லாரையும் மனந்திரும்புதலுக்கு நேராக அழைத்த ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யோவான் ஸ்நானனை தேவன் அழைத்தார், வல்லமையாக பயன்படுத்தினார். அவனை போல் ஒரு தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசிகளில் அவனை போல் ஒருவனும் இல்லை என்று இயேசு சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? அந்த யோவான் ஸ்நானன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தான். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகள் வல்லமையான ஊழியங்களை செய்வார்கள். எலியாவும் அப்படித்தான். எலியாவும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவராக வல்லமையான பராக்கிரமமான ஊழியங்களை அவர் செய்தார். அதனால தான் எலிசா கூட எலியாவோடு நடந்து செல்லும் பொழுது விடாமல் தொடர்ந்து சென்றான். எலிசா எலியாவினிடத்திலே கேட்டது என்ன? உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு வேண்டும் என்று அவன் கேட்டான். கேட்டது போல எலிசாவுக்கு கிடைத்ததா? ஆம், எலியாவுக்கு இருந்த அதே ஆவியின் வரம் எலிசாவுக்கும் தேவன் கொடுத்தார். எலியாவின் அதே பரிசுத்தாவியின் வல்லமை யோவான் ஸ்நானனுக்கும் தேவன் அருளினார். அதனால தான் யோவான் ஸ்நானன் வல்லமையான ஊழியங்களை செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணினான். அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும் அல்லவா? அப்படியானால் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். நாம் நிரப்பப்பட வேண்டும் என்றால் யோவானின் வாழ்க்கையை படித்தாக வேண்டும் அல்லவா? வாருங்கள் படிப்போம். யோவானின் வாழ்க்கையில் அவன் ஆவியால் நிரப்பப்பட்டிருந்ததன் இரகசியம் என்ன? வேதம் சொல்லுகிறது,
யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று லூக்கா 3:16 யோவான் ஸ்நானன் சொன்னதை வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானன் ஒரு பெரிய ஊழியக்காரனாக ஊழியம் செய்தான். ஏராளமான ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஸ்நானன் நான் தான் மேசியா என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் போதும், எருசலேம் நகரமே, இஸ்ரவேல் தேசமே முற்றிலுமாக யோவானை பின்பற்றி யோவான் ஸ்நானனை உயர்த்தி பிடித்திருக்கும். ஆனால் யோவான் சொன்னது என்ன தெரியுமா? பாருங்கள், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவர், அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி யோவான் தன்னை முற்றிலுமாக தாழ்த்தினான். அதுதான் அவனுடைய மேன்மையான குணம். பாருங்கள், யோவான் 3:30 யோவான் ஸ்நானன் சொன்ன அற்புதமான ஒரு வரி என்னவென்றால், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று யோவான் ஸ்நானன் சொன்னதை நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பெருக வேண்டும். என் ஊழியத்தின் மூலமாக, என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக இயேசு கிறிஸ்து பெருக வேண்டும், நான் அவருக்குள்ளாக சிறுக வேண்டும், அவரை பிரதிபலிக்க வேண்டும், அவரை போன்று தாழ்மை உள்ளவனாக நான் மாற வேண்டும் என்று யோவான் ஸ்நானன் வாஞ்சித்தார். யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையை நாம் மனதிலே கொண்டு இந்த செய்தியில் நம்முடைய வாழ்க்கைக்கான கிறிஸ்தவ ஜீவியத்திற்கான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோவான் ஸ்நானன் வேதாகமம் வாசித்தாரா? வேதம் என்ன சொல்லுகிறது? அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான். யோவான் 1:23 வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானனுக்கு தன்னுடைய ஊழியம் என்னவென்று நன்றாக தெரிந்திருந்தது. நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருடைய முதலாம் வருகைக்கென்று வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று யோவான் ஸ்நானன் தன் அழைப்பை அவன் அறிந்திருந்தான். எப்படி யோவானுக்கு அது தெரிந்தது என்று நினைக்கிறீர்களா? ஏசாயா 40 3-5 படித்து பாருங்கள். தீர்க்க தரிசனமாக இந்த யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தை குறித்தும் ஏற்கனவே ஏசாயா எழுதி வைத்திருந்திருக்கிறார். அப்படியானால் யோவான் ஸ்நானன் அதை படித்திருந்திருக்க வேண்டும் அல்லவா? பிரியமானவர்களே, யோவான் வேதாகமத்தை நிச்சயமாக அந்த வேதாகம சுருள்களை வாசித்திருந்திருக்க வேண்டும், தியானித்திருந்திருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு நாம் வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். உலகமாகிய இந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை அறிவிக்கக்கூடிய வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக நீங்களும் நானும் இருக்க வேண்டுமே. யோவானைப் போல வேதாகமத்தை நாம் தியானிக்கிறோமா? ஒரு வல்லமையான ஊழியக்காரனாக, ஒரு போதகராக யோவான் ஸ்நானன் ஊழியத்தை செய்தார். யோவான் ஸ்நானனுடைய அப்பா ஜகரியா, அம்மா எலிசபெத், 2 பேருமே வயதானவர்கள். 2 பேருமே ஆசாரி வம்சத்திலிருந்து வந்தவர்கள். அப்பா ஆசாரியன், அதனால் மகனும் ஆசாரியன் என்று நாம் நினைத்து விடலாமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, யோவான் ஸ்நானனுடைய சிறப்பு என்னவென்றால் அவன் வேதாகமத்தை தியானித்தான். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை அவன் வாஞ்சித்தான். தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான் என்று அவனை குறித்து லூக்கா 1:15 சொல்லப்பட்டது. அருமையான தேவ ஜனங்களே, இந்த கடைசி நாட்களில் நாமும் யோவான் ஸ்நானனை போல ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். யார் ஆண்டவருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில்தான் தேவ ஆவியானவர் வல்லமையாய் ஊற்றப்படுவார், கிரியை செய்வார். யோவான் ஸ்நானன் இயேசுவுக்காக சாட்சி பகர விருப்பம் உள்ளவராக இருந்தாரா?
உண்மைதான். யோவான் ஸ்நானன் வாழ்ந்த வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கை என்றாலும் வெறும் 30 ஆண்டுகள் மட்டுமே அவன் வாழ்ந்தான் என்பது உண்மை என்றாலும் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் இயேசுவை எல்லாருக்கும் முன்பாக உயர்த்துவதாகவே, இயேசுவை சுட்டி காட்டுவதாகவே இருந்தது. பாருங்கள், மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிக்கையிட்டதை யோவான் 1:29 வாசிக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாமும் இயேசுவை மாத்திரம் உயர்த்தி காட்ட வேண்டும். இயேசுவை எல்லாருக்கு முன்பாக அறிக்கை இட வேண்டும். வேறு எதுவுமே நம்முடைய வேலை அல்ல. இந்த உலகத்தில் நம்முடைய வயிற்று பிழைப்புக்காக நாம் உழைக்கலாம், ஓடலாம், செய்வோம். ஆனால் நம்முடைய வாழ்வின் பிரதான நோக்கம், பரம நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் இயேசுவை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வாஞ்சை வைராக்கியம் யோவான் ஸ்நானனுக்கு எப்படி வந்தது என்றால் தேவனுடைய அன்பு யோவானை மாற்றி இருந்தது. தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை மாற்றி இருக்கிறதா? தேவ ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களை நிரப்பி கிரியை செய்ய யோவான் ஸ்நானனைப் போல் நாம் இடங்கொடுத்திருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். யோவானின் நேரடியான பிரசங்கம் அரசியல் மற்றும் மதத் தலைவர்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்பட்டதா? யோவான் ஸ்நானன் வல்லமையான ஊழியங்களை செய்தவன், தைரியமாக பிரசங்கங்களை அவன் செய்தவன். அது நிமித்தம் உள்ளத்திலே தொடப்பட்டவர்கள், போர் வீரர்கள், சாதாரண மனிதர்கள், அரசியல்வாதிகள், மதத் தலைவர்கள் எல்லாருமே யோவானை குறித்து எங்கிலும் பிரபலமாக பேசினார்கள். உள்ளம் தொடப்பட்டவர்கள் முன்னே வந்து ஞானமுழுக்கு பெற்றார்கள். ஆனால் அதே சமயத்தில் பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்று லூக்கா 7:30 வாசிக்கிறோம். மிகவும் குறிப்பாக யோவான் ஸ்நானன் தன் ஊழிய காலகட்டத்தில் சந்தித்த அரசன் ஏரோது அரசன். அவன் காற்பங்கு தேசாதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. மார்க்கு 6வது அதிகாரத்தை படித்து பாருங்கள். லூக்கா 3ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். லூக்கா 3:19-20 காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான். ஏரோது செய்த அக்கிரமமான கிரியை என்னவென்றால் அவன் தன்னுடைய தம்பியாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாலை அவன் தனக்கு மனைவி ஆக்கி கொண்டான். யோவான் ஸ்நானன் அந்த மாபெரும் தலைவன் அரசனை பார்த்து நீர் செய்வது நியாயமல்ல என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டான். யோவானுடைய பிரசங்கங்கள் இந்த ஏரோதுக்கு பிரியமாய் இருந்தது. எங்கே அவன் அப்படியே மனமாறி விடுவானோ என்று பயந்த ஏரோதியால் எப்படியாகிலும் யோவானை கொல்ல வேண்டும் என்று அவள் சதி திட்டம் தீட்டி அவனை காவலிலே போடும்படி ஏரோது ராஜாவை அவள் தூண்டினாள். அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம என்ன பார்க்குறோன்னா, எந்த அரசனானாலும் சாதாரண மனிதனானாலும் யாருக்கும் பயப்படாமல் சத்தியத்தை, நீதியை அறிவித்தவன் யோவான் ஸ்நானன். இந்த கடைசி நாட்களில் நாமும் பெற்றிருக்கிற மகத்தான சத்தியங்களை உலகத்தாருக்கு உண்மையோடும் ஊக்கத்தோடும் யோவான் ஸ்நானனைப் போல நாம் அறிவிக்க வேண்டும் என்று தேவன் நம்மை அழைக்கின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் யோவானின் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆடம்பரமான ஆடை அணிதல் மற்றும் நகை அலங்காரம் குறித்து வேதாகமம் கண்டிக்கிறதா? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை சற்று எண்ணி பார்ப்போம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதம் அழகாக சொல்லுகிறது. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல், 1 தீமோத்தேயு 2:9 விலையேற பெற்ற ஆடைகள், பொன், வெள்ளி, முத்துக்களால் நம்மை அலங்கரிக்க வேண்டாம்.
1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மயிரை பின்னி பொன்னாவரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். பார்த்தீங்களா, பவுல் சொன்னதை தான் அப்படியே பேதுருவும் சொல்கிறார். புறம்பான அலங்கரிப்பு வேண்டாம். அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது என்று 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய முதலாம் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணின யோவான் ஸ்நானன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்? ஆடம்பரமாக உடுத்தினாரா? அல்லது நகை நட்டுகள் எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் கொடுத்தாரா? அவன் எப்படிப்பட்ட உடை உடுத்தி இருந்தான்? பைபிளில் வாசிக்கிறோம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். அவன் ஒட்டக மயிர் உடையை தரித்திருந்தான் என்று வாசிக்கிறோம். எளிமையான உடை, எளிமையான தோற்றம். அதே போல தான் எலியாவும் பாருங்க. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படித்து பாருங்க. எலியாவின் தோற்றம் எப்படி இருக்கும்? மயிர்கச்சையை அவன் தரித்தவனாக, மயிர் உடையை தரித்து இடையிலே ஒரு வார்க்கச்சையை தரித்திருந்தான் என்று வாசிக்கிறோம். எலியாவுக்கும் யோவானுக்கும் எளிமையான உடை. ஆண்டோடைய 2ஆம் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய நாம் எப்படி இருக்கிறோம்? குணமே அலங்காரம். தெய்வ குணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும். எளிமையான உடை நமது பங்காக இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. ஆனால் ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறதை, அவர் இடுகிற பட்டியலை பாருங்கள். அந்நாளிலே ஆண்டவர் அவர்களுடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிறை சிந்தாக்குகளையும் இன்னும் ஆரங்களையும் அஸ்தகடகங்களையும் தலைமுக்காடுகளையும் சிரபூஷணங்களையும் பாதசரங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும் தாயத்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஏசாயா 3ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலிலே பெண்கள் என்ன செய்தாங்களாம்? அஞ்ஞான மக்களைப் போல, அஞ்ஞான ஸ்திரீகளைப் போல இந்த எல்லாவித ஆபரணங்களையும் அணிந்து கொண்டார்களாம். அப்போ ஆண்டவர் சொன்னார், சீயோனின் குமாரத்தியே, நீ இப்படி செய்தால் தேவன் உன்னுடைய உச்சந்தலையை மொட்டையாக்குவார் என்று நாம் அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி நாமும் உலகத்தாரை பார்த்து அவர்கள் எப்படி உடுத்துகிறார்கள், அவர்கள் எப்படி தங்களை அலங்கரிக்கிறார்கள், அதே போல நாமும் செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். உலக ஆசையும் நகை ஆசையும் உடை ஆசையும் நம்மிடத்தில் அதிகமாக பெருகிக்கொண்டே இருக்கிறது. காலம் கடைசி, ஆண்டவர் வரப்போகிறார் என்று சொன்னால் அக்கறை இல்லை. உலகத்தாரை காட்டிலும் மிஞ்சின விதத்தில் நாம் உடுத்துகிறோம், அலங்கரிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, வேறு என்ன செய்கிறோம் தெரியுமா? செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். லேவியராகமம் 19:28 வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் கூட பச்சை குத்தி கொள்ளுகிறார்கள், டாட்டூ. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அதெல்லாம் செய்ய வேண்டாம். அப்படிப்பட்ட எழுத்துக்களை நீங்கள் எழுத வேண்டாம். ஒருத்தரை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக பெயர்களை நெஞ்சிலே கையிலே குத்தி கொள்ளுகிறோம். இதெல்லாம் அஞ்ஞான பழக்க வழக்கம். அப்படி செய்வது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, உடலை தொலைப்பதில் சாத்தானுக்கு நம்பிக்கை உண்டு. பார்த்தீங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூட சிலுவையில் ஆணிகளால் துளைத்து கொள்ளுவதற்கு இந்த சாத்தான் எவ்வளவு தூண்டுகோலாக அவன் செயல்பட்டான். ஆகவே நம்முடைய உடல்களை துளைக்க வேண்டும், நம்மை நாமே அழகுபடுத்தி கொள்ள வேண்டும். துளைத்தாயிலும் அழகுபடுத்தி கொள்ள வேண்டும். அதனால தான் காது குத்துறாங்க, மூக்களை குத்துறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. பெரியமான தேவ பிள்ளைகளே, ஆதாம் ஏவாள் ஏதேனிலே படைக்கப்பட்ட பொழுது அவர்கள் துளைக்கப்பட்டார்களா? இல்லை. காதுகளிலே மூக்குகளிலே துளைக்கப்பட்டதா? கிடையாது.
ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இவையெல்லாம் சகஜமாகிவிட்டது. கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட்ஸ், கிறிஸ்தவத்தினுடைய தராதரங்கள் இன்றைக்கு எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதன் யோவான் ஸ்நானன், எலியா, இவர்கள் எல்லாரும் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆண்டுடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக நாமும் எவ்வளவு எளிமையாக வாழ வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். ஆவியினால் நிரப்பப்பட்ட யோவானின் வாழ்க்கைக்கும் எளிய உணவு முறைக்கும் இடையில் ஏதேனும் தொடர்பு இருந்ததா? பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். யோவான் பிறப்பதற்கு முன்பாகவே கேப்ரியேல் தூதன் சொன்ன பரலோகத்தின் நற்செய்தி என்ன சொல்கிறாரு? வயதான அந்த ஐயா அம்மாவிடத்தில், எலிசபெத் சகரியாவின் இடத்துல, உங்களுக்கு ஆண் பிள்ளை பிறப்பான், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான். தகாத பழக்க வழக்கங்களை தவிர்க்கிறவர்கள் உண்மையிலேயே தேவனுக்கு முன்பாக பெரியவர்களாயிருப்பார்கள், தேவனால் கனப்படுத்தப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களை தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்புவார் என்று பரலோக தூதன் இறங்கி சொன்ன செய்தி எத்தனை ஆச்சரியமான செய்தி! அதே யோவான் ஸ்நானன் பெற்ற ஆசீர்வாதத்தை நாமும் பெற முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், திராட்சரசம் மது எதையுமே அவன் குடியான். என்ன புசித்தார் யோவான் ஸ்நானன்? வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். வெட்டுக்கிளி என்ற உடனே ஏதோ பூச்சி வகை, காட்டுக்குள்ளே வனாந்தரத்தில் அவன் இருந்த பொழுது பூச்சிகளை பிடித்து ரெக்கைகளை பிடுங்கி அவன் வறுத்து சாப்பிட்டான். அப்படி அல்ல. வெட்டுக்கிளி என்றால் ஆங்கிலத்தில் லோக்கஸ்ட் என்று சொல்லுவார்கள். அந்த வார்த்தையை நீங்கள் நல்ல அகராதியில் டிக்ஷனரியில் எடுத்து பாருங்கள். ஒரு அர்த்தம் பூச்சி என்று போட்டிருக்கும், இன்னொரு அர்த்தம் ஒரு வகையான கிழங்கு என்று போட்டிருக்கும். ஆகவே யோவான் ஸ்நானன் தேனும் கிழங்கும் சாப்பிட்டு ஒரு சைவ பிரியனாக ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவன். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எதை உண்ணுகிறோம், எதை குடிக்கிறோம் என்பதை குறித்து தேவன் ஏன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார்? வேதாகமத்தில் சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானனைப் போலவே சிம்சோனை குறித்த வரலாறும் மிக சுவாரஸ்யமானது, நமக்கு நல்ல பாடங்களை உள்ளடக்கியது. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அதனால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை சிம்சோன் பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றால் நியாயாதிபதிகள் 13:7 வாசிக்கிறோம். அதே போல சகரியாவுக்கு வெளிப்பட்ட தேவதூதனைப் போல கர்த்தருடைய தூதனானவர் சிம்சோன் குடும்பத்திற்கும் வெளிப்பட்டு சொன்ன அதே செய்தி, உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் திராட்சரசமும் மதுவும் குடிக்க மாட்டான், தீட்டான ஒன்றும் புசிக்க மாட்டான். பாருங்கள், சிம்சோன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தான் அல்லவா? ஆனாலும் அவன் தடம் புரண்டு போனான். ஆண்டவருடைய கிருபையினாலே அவன் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஒரு மகத்தான ஊழியத்தை மரண நேரத்திலும் அவன் செய்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, எளிமையான வாழ்க்கை, எளிமையான உணவு முறை, எளிமையான பழக்க வழக்கங்கள் தேவ பிள்ளைகளிடத்தில் இந்த கடைசி நாட்களிலே இருக்க வேண்டும். அப்படி யாரிடத்தில் காணப்படுகிறதோ அவர்களை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். நம்முடைய இச்சைகளின்படி புசிப்பது, உலகத்தார் செய்வது போலவே புசிப்பது, குடிப்பது போன்ற பழக்க வழக்கங்கள் இருக்கும் என்றால் உன்னதத்தின் ஆவியானவர் நம்மை நிரப்ப மாட்டார். உலகத்தின் ஆவிதான் நம்மை நிரப்பும் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:19. பிரியமானவர்களே,
நாம் நம்முடையவர்கள் அல்ல. என் இஷ்டம், என் வாழ்க்கை, என் சட்டம், மை லைஃப், மை ரூல்ஸ். நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், எதை வேண்டுமானாலும் சாப்பிடுவேன், எதை வேண்டுமானாலும் குடிப்பேன் என்று வாழ்வதற்கு நாம் அஞ்ஞானிகள் அல்ல, பரலோகத்தின் வெளிச்சத்தை பெற்ற மெய்ஞானிகள். பிரியமானதே பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் தராதரங்கள் எப்படி இருக்கின்றன? வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். உலக பிரகாரமாகவே போகிறோமா? உலக பிரகாரமான நடக்கையை குறித்து வேதாகமம் என்ன கூறுகிறது? யாக்கோபு 4 அதிகாரம் 4 விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? தேவனை நாம் சிநேகிக்க வேண்டும், சத்தியத்தை சிநேகிக்க வேண்டும், பரலோகத்தை சிநேகிக்க வேண்டும், இயேசுவை சிநேகித்து அவர் வழிகளிலே நடக்க வேண்டும். ஆனால் நாம் இதையெல்லாம் விட்டுவிட்டு உலகத்தை சிநேகிக்கிறோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட உலக சிநேகிதர்களை ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் விபச்சாரிகள். கடுமையான வார்த்தை தான். தேவனை விட்டுவிட்டு, தேவனுக்கு அடுத்த காரியங்களை விட்டுவிட்டு உலக காரியங்களிலே மூழ்கி போவோம் என்றால் அப்படிப்பட்டவர்கள் விபச்சாரிகள் தான். ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன் ஆகிறான் என்று தேவன் கடுமையாக எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்திற்கு நாம் சிநேகிதர்களாய் இருக்கிறோமா? மதுபானம் குடிப்பதும், நகை நட்டுகளை அணிவதும், உலகத்தார் போல ஆடம்பரமாக வாழ்ந்து அக்கறை இல்லாமல் கிடைத்ததெல்லாம் புசிக்க வேண்டும், அளவுக்கு மீறி இச்சையடக்கம் இல்லாமல் புசிக்கிற பழக்கம், குடிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் உலகத்தை சிநேகிக்கிறவர்கள்தான். அப்படியானால் தேவன் நம்மை விபச்சாரிகள், ஆவிக்குரிய விபச்சாரிகள் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய சிநேகிதர்களாக இருக்க வேண்டும். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6:17 வாசிக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? உலகத்தில் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள், ஆனாலும் உலகத்தாராய் இராதிருங்கள் என்று ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று 1 யோவான் 2:15 வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் உலகத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல, நாம் உன்னதத்திற்கு உரியவர்கள். உன்னதம் என்றால் பரலோகம், பரலோகத்திற்கு உரியவர்கள். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தை பிரதிபலிக்கிறதா, அல்லது பிசாசின் தந்திரங்களை, உலகத்தின் காரியங்களை பிரதிபலிக்கிறதா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று ரோமர் 12:2 வாசிக்கிறோம். நான் படிக்கிற பாடத்தின் தலைப்பு என்ன? மாற்றும் அன்பு, a love that transforms. மறுரூபமாகுங்கள் என்ற வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார்.
தேவனுடைய அன்பு நம்மை மறுரூபம் ஆக்க வேண்டும். பாவிகளாக இருந்த நம்மை, உலக சிநேகிதர்களாக இருந்த நம்மை பரலோகத்திற்குரியவர்களாக, பரலோக தகப்பனின் அன்பு நம்மை மறுரூபமாக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானவைகளை எப்படியெல்லாம் செய்யலாம் என்பதிலே தீவிரம் காட்டக்கூடிய தீவிரவாதிகளாக சத்தியம் நம்மை மாற்ற வேண்டும். ஆனால் பாருங்க, உலக காரியங்களில் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறோம். நம்ம பிள்ளைக்கு பிறந்த நாள், குழந்தைக்கு பிறந்த நாள் என்று வைத்துக்கொள்ளுவோம், அல்லது என்னுடைய மகளுக்கு கல்யாணம் என்று வைத்துக்கொள்ளுவோம். அவன் செய்முறை செய்ய வேண்டும், இவ்வளவு நகை போட வேண்டும், அவ்வளவு மோதிரம் போட வேண்டும் என்றெல்லாம் உலகத்தாரை விட மிகவும் தரக்குறைவாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆகிவிட்டது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். வரதட்சணை ஒரு பெரிய கொடுமையாக நாம் அந்த வார்த்தையை சொல்லாவிட்டாலும் அந்த வழக்கம் இன்னும் நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கத்தான் செய்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். உலகத்தார் ஜாதிகளை பார்ப்பார்கள். இன்னைக்கு சபையில் இருக்கிறவங்க அதை காட்டிலும் அதிகமாய் பார்க்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். பிரியமான தேவ பிள்ளைகளே, எலியா, யோவான் ஸ்நானன் இவர்களெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள்? அதுபோல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? சிந்திக்க வேண்டும். மறுரூபமாகுங்கள். பரலோகத்தின் தேவனுடைய அன்பு நம்மை மறுரூபம் ஆக்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சிந்தனை எல்லாம் உலகத்தாரை போலவே இருக்கணும் என்று இருக்கக்கூடாது. அப்படியானால் கிறிஸ்தவர்கள் எதை குறித்து சிந்திக்க வேண்டும்? கிறிஸ்தவர்கள் எப்படி சிந்திக்க வேண்டும்? பவுல் சொல்லுகிறார், கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று பிலிப்பியர் 4:8 சிறைச்சாலையில் இருந்து கொண்டு கைதியாக பவுல் இதை எழுதுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? நல்ல பணம் சம்பாதிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், ஆடம்பரமாக இருக்கணும், நன்றாக உடுத்த வேண்டும், மாட்டிக்கொள்ள வேண்டும், உலகம் நம்மை மதிக்க வேண்டும், இப்படித்தான் நம்முடைய எண்ணங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு மனிதன் ஒரு நிமிஷத்துக்கு அவனுடைய சிந்தனையில் 48 விதமான சிந்தனைகள் அவன் உள்ளத்திலே ஓட முடியும். ஒரு நிமிஷத்துக்கு 48 சிந்தனைகள் என்னெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஆனால் தேவனை பிரியப்படுத்தணுன்ற எண்ணம் இல்லவே இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, என்ன பார்க்குறோம்? நம்முடைய கண்களால் எதை பார்க்கிறோம், எதை படிக்கிறோம்? யோசித்து பாருங்கள். அதுதான் நம்முடைய உள்ளத்தில் எண்ணமாக மாறும். நல்லதை பார்த்தால் நல்லெண்ணம் வரும், நல்லதை படித்தால் நல்லெண்ணம் வரும். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். சங்கீதம் 101:3 தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய கைகளில் வைத்திருக்கிற அலைபேசிகள், அதை கொண்டு நாம் நன்மையான காரியங்களை செய்கிறோமா? தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் அதற்குரிய ஸ்டாண்டர்ட்ஸ், தராதரங்களை நாம் ஒழுங்காக பின்பற்றுகிறோமா? தாவீதை போல் தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் என்ற தீர்மானம் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, மெய்யான கிறிஸ்தவன் எவ்விதமான இசையை கேட்க பிரியப்படுவான்? இன்றைக்கு இசை என்ற விஷயத்தில் வாலிபர்கள், கிறிஸ்தவ வாலிபர்கள் மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நல்லதுதான். ஆனால் வாலிபர்களை மயக்க வேண்டும், கைக்குள்ளே போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தந்திரத்தில் சினிமாத்தனமான பாடல்கள், சினிமாத்தனமான இசை, சினிமாத்தனமான வரிகள், வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவ இசை தட்டுகளில், ஒளி நாடாக்களில் வெளிவருகின்றன. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய இசை பாடல்கள் எப்படி இருக்க வேண்டும்? நம் தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். சங்கீதம் 40:3 வாசிக்கிறோம்.
இன்றைக்கி நாம் எழுதக்கூடிய பாடல்களும் கேட்கக்கூடிய பாடக்கூடிய பாடல்களும் கேட்கிறவர்கள் பயந்து, தேவனுக்கு பயந்து தேவனை பின்பற்றுவதற்கு அவர்களை வழிநடத்த வேண்டும். இன்றைக்கு நிறைய லைக்ஸ் வருமா, நிறைய கமெண்ட்ஸ் வருமா என்றுதான் இன்றைக்கு பாடல்கள் எல்லாம் பகிரப்படுகின்றன. பாடல்கள் நிமித்தம், இசை நிமித்தம் கர்த்தரை நம்புவதற்கு ஜனங்கள் வழிநடத்தப்பட வேண்டும். இந்த இசையும் பாடலும் அடுத்தவரை சுகமாக்க வேண்டும். ஆவிக்குரிய சுகத்தை, உள்ள சுகத்தை தருவதற்கு வழிநடத்த வேண்டும். பாருங்கள், அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினாலே வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். 1 சாமுவேல் 16:23. தாவீது இசையை மீட்டுவான், சவுல் சுகம் பெறுவான். இன்றைக்கு நாம் கேட்கக்கூடிய பாடல்களில் எத்தனை அடி ஓசை, எத்தனை இடி ஓசை, ட்ரம் பீட் எல்லாம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இதுவா கிறிஸ்தவ இசை? இதுவா கிறிஸ்தவ பாடல்? இதுதான் கிறிஸ்தவத்தின் தராதரமா? யோசித்து பாருங்கள். இசை நம்மை தேவனிடத்திலே கொண்டு போக வேண்டும். நாம் கேட்கக்கூடிய கிறிஸ்தவ பாடல்கள் வசனத்தை மையமாய் கொண்டதாக, தேவனை மையமாய் கொண்டதாக, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாக, பரலோகத்தை முக்கியப்படுத்துகிறதாக பாடல்கள் இருக்க வேண்டும், இசை இருக்க வேண்டும். இதை மனதிலே வைத்து கொண்டால் தேவன் நம்முடைய இசை மூலமாக, பாடல் மூலமாக மகிமைப்படுவார். பாடல் எழுதுகிறவர்களும் பாடல் பாடுகிறவர்களும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைக்கி நிறைய வாலிப்பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி. உலக பிரகாரமான நடனம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்க முடியுமா? கிறிஸ்தவர்கள் நடனம் ஆடலாமா, டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு அவர்கள் சில வசனங்களையும் பயன்படுத்துகிறார்கள். சங்கீதத்திலிருந்து நடனத்தோடு ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். நடனம் என்ற வார்த்தையை சங்கீதம் 150 நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பாருங்கள். டான்ஸ் என்று இருக்கும். டான்ஸ் என்று சொன்னால் நாம் ஆடக்கூடிய நடனம் அல்ல, அது ஒரு விதமான இசைக்கருவி. அப்படித்தான் பைபிள் காலத்தில் பயன்படுத்தினார்கள். நடனத்தோடும் என்றால் அது ஒரு விதமான இசைக்கருவி. ரவுண்டாக இருக்கும், பெருசாக அந்த ஜான்ரா சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி பெரிய அளவில் இருக்கும், அதை வைத்து அடிப்பார்கள். அதான் டான்ஸ். பிரியமானவர்களே, ஆனால் நடனம் என்ற உடனே எல்லாரும் டான்ஸ் ஆடணும், தாவீது நடனம் ஆடினான் அப்படின்லாம் சொல்லி எல்லாரும் பாடிட்டு இருக்கிறாங்க சபைகளில். தாவீது தினம் ஆடினாரா? எல்லா ஆராதனைகளிலும் ஆசரிப்பு கூடாரங்களிலும் அவர் ஆடிக்கொண்டிருந்தாரா? இல்லை. ஒரே ஒரு தருணம், உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரக்கூடிய அந்த சமயத்தில் ஒரே ஒரு முறை, அதுவும் ஆலயத்தில் அல்ல, வெளியிலே தான் அவன் ஆடினான். அதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி எல்லாரும் ஆடணும்னு நினைக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்யும் பொழுதும் ஒரு பிரின்சிபிள் நம்முடைய மனதில் வச்சுக்கணும். இப்போ சிகரெட் குடிப்பதற்கு ஒரு சோதனை என்று வைத்துக்கொள்வோம், அல்லது மதுபானம் குடிப்பதற்கு ஒரு சோதனை என்று வைத்துக்கொள்வோம், அல்லது ஒரு ஆபாச படம் பார்ப்பதற்கு, பிஎஃப் பார்ப்பதற்கு நமக்கு ஒரு சோதனை, அல்லது ஒரு மஞ்சள் பத்திரிகை படிப்பதற்கு எனக்கு ஒரு சோதனை என்று வைத்துக்கொள்வோம். இந்த ஒவ்வொரு சூழ்நிலை நமக்கு நேரிடும் பொழுதும் ஒரு கொள்கை நம்முடைய மனதிலே தோன்ற வேண்டும். ஒரு பிரின்சிபிள் அடிக்கடி மனசில் வரணும். WWJD, வாட் வுட் ஜீசஸ் டூ? இயேசு இந்த இடத்துல இருந்தால் என்ன செய்வார்? சினிமா தியேட்டரில் போய் படம் பார்க்கணுன்னு சோதனை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சினிமா தியேட்டரில் போய் படம் பார்ப்பாரா? வாட் வுட் ஜீசஸ் டூ? இயேசு இங்கே இருந்தால் என்ன செய்திருப்பார்? கெட்ட வார்த்தைகள் பேசுவதற்கு சோதிக்கப்படுகிறோம். இயேசு இங்கு இருந்தால் அதை செய்திருப்பாரா? WWJD. இதை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இயேசு நடனம் ஆடுவாரா? பிரியமானவர்களே, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். 1 யோவான் 2:6. இயேசு எப்படி நடந்தார்?
அவர் எப்படி வாழ்ந்தார் அதுபோலவே நாமும் நடக்க வேண்டும், வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி அப்படி ஏதாகிலும் பைபிளில் படிக்கிறோமா? அவர் ஆடினார் என்று சொல்லி இல்லை. வீதியிலே அவருடைய குரலை ஒருவனும் கேட்பதில்லை, அவர் கூக்குரல் இடுவதும் இல்லை என்று ஏசாயாவில் இருக்கிற தீர்க்க தரிசனம் அப்படியே இயேசுவின் வாழ்க்கையில் நிறைவேறினதை சுவிசேஷங்களில் நாம் வாசிக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனை பண்பாளராக அவர் வாழ்ந்து நமக்கு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளில் நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார் என்று 1 பேதுரு 2:21 வாசிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்றால் சீஷர்கள், இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள். கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்திருக்கிற நாம் கிறிஸ்துவைத்தான் பின்பற்றுகிறோமா? நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும் என்று தீத்து 2:12 பவுல் எழுதுகிறார். இந்த உலகத்தில் ஆண்டோட வருகையை நாம் நெருங்க ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், அந்த நாளுக்காக நாம் காத்திருக்க உலகம் இன்னும் போக போக மிகவும் மோசமாகத்தான் மாறும். ஆனால் நாம் தெளிந்த புத்தியோடு நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு மறந்துவிடவே கூடாது. உண்மை கிறிஸ்தவன் சூதாட்டம் அல்லது லாட்டரி சீட்டில் பிரியப்படுவானா? பிரியமானவர்களே, இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க அப்படின்னா பண ஆசை. நல்ல வேளை தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டு இல்லை, ஆனால் கேரளாவுக்கு போய் லாட்டரி சீட்டு வாங்குகிறவர்களும் இருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி செய்யலாமா? பைபிள் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 6:10 வாசிக்கிறோம். பண ஆசை நிமித்தம் அநேகர் தங்கள் வாழ்வை தாங்களே அழித்து கொண்டிருக்கிறார்கள். சூதாட்டம், பணத்திற்காக ஆடுவது, லாட்டரி சீட்டு, இது எல்லாமே ஒரு மனிதனை பேராசை உள்ளவனாக மாற்றி அவனை அழித்துவிடும், தேவனை விட்டு பிரித்துவிடும், அவன் குடும்பத்தை குலைத்துவிடும். அப்படியானால் எத்தனை ஜாக்கிரதை நமக்கு அவசியம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. 2 தெசலோனிக்கேயர் 3:10. இன்றைக்கி எல்லாருக்கும் என்ன ஆர்வம் அப்படின்னா, குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற வாலிப பிள்ளைகள் எப்படி சீக்கிரத்தில் பணக்காரன் ஆகலாம், வீட்டில் இருந்து கொண்டே எப்படி சம்பாதிக்கலாம். இன்றைக்கி அப்படித்தான் வாலிப பிள்ளைகள் சோம்பேறிகளாக, பழுத்த சோம்பேறிகளாக, படு சோம்பேறிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பைபிள் சொல்லுது, வேலை செய்யணும், வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது, வேலை செய்யக்கூடியவன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் சோம்பேறியாக இருந்து கொண்டு ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிறோம். சோம்பேறித்தனமாக சூதாட்டம் பண்ணி தந்திரங்கள் பண்ணி எப்படியாவது பணக்காரன் ஆகலாம் என்று நினைக்கிறவன் தண்டனைக்கு அவன் தப்ப மாட்டான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்று தேவ ஜனங்களாகிய நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? 1 யோவான் 3:22 வாசிக்கிறோம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவரை நேசித்து, அவருடைய கற்பனைகளை கடைபிடித்து அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை நாம் செய்தால் தேவன் நமக்கு வேண்டியதை எல்லாம் அவர் கொடுப்பார். பிரசங்கி 12:13 பாருங்கள். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்,
எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரு பெரிய இலக்கு எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை என்னவென்றால், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள் அவருடைய 10 கட்டளைகளின்படி வாழ வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய கட்டளைகளை நாம் உண்மையாக கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு உத்தம சாட்சியாக, மறையாத குறையாத ஒளியாக அது விளங்கும். இந்த பாடத்தில் நாம் படித்தபடி வாழ்க்கை முறை குறித்த காரியங்களில், நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல் சம்பந்தப்பட்ட காரியங்களில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதை எது இலகுவாக்குகிறது? நம்ம வாழ்க்கையில் எது இருந்துச்சுன்னா நாம் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ முடியும்? நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். யோவான் 14:15 இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தை நம்ம திரும்ப திரும்ப இந்த வேத பாடங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பு, தேவன் மீதான அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால், நம்முடைய தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் நாம் அன்பு கூறுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகும், நம்முடைய வாழ்க்கை மாற்றம் அடையும். ஆகவே தேவன் அந்த அன்பை, தெய்வீக அன்பை நம்முடைய இருதயங்களில் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு ஊற்றும்படி ரோமர் 5:5 சொல்லப்பட்டபடி ஆவியானவர் அந்த தெய்வீக அன்பை நம் உள்ளத்தில் ஊற்ற வல்லவர். ஆண்டவரிடத்தில் ஆவியின் பலத்தை கேட்டு, ஆண்டவரே, யோவான் ஸ்நானனை நிரப்பினீர், என்னையும் நிரப்பும், உம்முடைய அன்பால் என் உள்ளத்தை நிரப்பும் என்று நாம் கேட்க வேண்டும். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. 1 யோவான் 5:3. தேவனுடைய கற்பனைகளை கடைபிடித்தால்தான் நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று பொருள். சங்கீதம் 40:8 என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனம் இந்த வசனம். பிதாவே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் என்று தாவீது எழுதுவது அப்படியே இயேசுவின் வாழ்க்கையில் நிறைவேறியதை எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கலாம். 8-9 வசனங்களில். பிரியமான தேவப்பிள்ளைகளே, இயேசுவானவர் எப்படி பிதாவை நோக்கி ஜெபித்தாரோ, பிதாவே, உமக்கு பிரியமானது செய்ய நான் விரும்புகிறேன். சங்கீதம் 143:10 உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக என்று நாம் நம்மை ஒவ்வொரு நாளும் ஜெபித்து தேவனுடைய பாதையில் நாம் நம்மை வைத்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவப்பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வது என்பது உன்னதமான ஓர் அழைப்பு. இந்த சத்தியங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்வது என்பது நமக்கு கிடைத்த மகா பெரிய ஸ்லாக்கியம். அப்படியானால் சத்தியத்திற்கு இசைவான வாழ்க்கை என்பது எளிமையான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, அது தூய்மையான வாழ்க்கையாக, தேவனுக்கு மகிமையான வாழ்க்கையாக இருக்கும். ஏன் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஓர் உன்னத அழைப்பாக இருக்கிறது? வேதாகமம் சொல்லுகிறது பாருங்கள். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் நான் யாரு? பரிசுத்த ஜாதி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். அன்பானவர்களே, அப்படியானால் அசுத்த உலகத்தில் நாம் பரிசுத்த ஜனமாக தேவனுடைய மகிமைக்கென்று வாழ்ந்தாக வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை புரிந்து நாம் வாழ்ந்தால் அது தேவனுக்கு எவ்வளவு மகிமையாக இருக்கும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் தராதரங்களை, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாவற்றையும் நாம் தேவ பலத்தினாலே, தேவாவியின் உதவியினாலே காத்து கொள்ள வேண்டும்.
அன்பானவர்களே, இயேசுவின் 2ஆம் வருகைக்கு பிறரை ஆயத்தப்படுத்த வனாந்தரத்தின் ஓர் தனித்துவமான சத்தமாக யோவான் ஸ்நானனைப் போல நாம் வாழ்ந்து தேவ வாழ்க்கை முறையை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை முறையை பின்பற்றக்கூடிய சாட்சியாக இருக்க நீங்களும் விரும்புகிறீர்களா? அப்படியானால் தேவனுக்கு உங்கள் இருதயத்தை திறந்து ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே, என் உள்ளத்திலே வாரும், என்னை உம்முடைய சாட்சியாக யோவான் ஸ்நானனைப் போல உம்முடைய 2ஆம் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாய் என்னை மாற்றும் என்று என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளில் மாற்றும் அன்பு, மறுரூபமாக்கும் அன்பு என்ற சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? யோவான் ஸ்நானனின் வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு மகிமையாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு சிறிதளவு நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை உலகத்திற்கு ஏற்ற வாழ்க்கையாய் இராமல் உமக்கு ஏற்ற வாழ்க்கையாய் நீர் மாற்றும். எங்களை ஒப்படைக்கிறோம். எங்களிடத்தில் இருக்கிற எல்லா தீமைகளையும் மாற்றும். ஆண்டவரே, எங்களுடைய கண்களால் நாங்கள் பார்க்கிற தீட்டான காரியங்கள், காதுகளால் கேட்கிற தீங்கான காரியங்கள், எங்கள் சரீரத்தால் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அசுத்தங்கள், எங்கள் சிந்தனையின் அசுத்தங்கள் எல்லாம் மாற்றி எங்களை உம்மை போல் மாற்றும் இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் மாறட்டும். இதை அநேகருக்கு பகிர்ந்து கொடுங்கள். மீண்டும் அடுத்த வேத பாடத்தில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் வீட்டின் வசதியில் இருந்து நீங்கள் படிக்கக்கூடிய வகையில் இலவச வேதாகம பள்ளியை ஆச்சரியமூட்டும் உண்மைகள் உங்களுக்கு வழங்குகிறது என்று தெரியுமா? தேவனின் வார்த்தையை குறித்து உங்கள் ஆய்வில் உங்களுக்கு உதவ 27 அழகாக விளக்கப்பட்ட பாடங்கள் ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. இந்த இலவச வேதாகம படிப்பு பாடநெறிக்கு இன்றை பதிவு செய்ய biblestudy.aftv.in என்ற இணையதளத்தை காணுங்கள். இந்த வேத பாடங்களை படித்ததால் உங்கள் மனதிலே கேள்விகள் இருக்கின்றனவா? அப்படியானால் உங்கள் கேள்விகளை திரையில் தெரியும் எண்ணை பயன்படுத்தி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இல்லை என்றால் உங்கள் கேள்விகளை info@aftv.in என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யுங்கள். வேதாகமத்தை தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு சந்தோஷமாக பொழுதை கழிக்க பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். என் அப்பா அம்மா அமேசிங் ஃபேக்ட்ஸில் இருந்து அமேசிங் அட்வென்ச்சர் சிறுவர் வேதாகம வழிகாட்டிகளை வாங்கி கொடுத்த போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இதுல பாடத்திட்டங்கள் வண்ணமயமா இருக்கு. அதோடு அருமையான புதிர்களும் வேத வினாக்களும் இதுல நிறைய இருக்கு. வேத சத்தியத்தால் நிறைஞ்சிருக்கு. மற்றும் பிள்ளைகளுக்கான 10 அற்புதமான சாகச பயணங்களும் இதுல இருக்கு. டிராகனை கொல்வது, ஒரே லைஃப் போட், கடல் வழியாக பயணம், விசில் அடித்து கல்லறை வழியாக செல்வது, நான் நிறைய கத்துக்கிட்டேன். இது இங்கிலீஷ்ல மட்டுமே கிடைக்கும். ஆனால் நம் மொழியை கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? உங்கள் பிள்ளைகள் பைபிளில் இருந்து அரிய கருத்துக்களை அறிந்து கொள்ள எங்களை அல்லது SMS மூலம் உங்கள் செட்டை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். எங்கள் குழுவினரில் ஒருவர் உங்களுக்காக சிறப்பு ஜெபம் செய்ய நீங்கள் விரும்பினால் திரையில் தெரியும் எண்ணை பயன்படுத்தி எங்களை அழையுங்கள். அல்லது உங்கள் ஜெப குறிப்பை prayer@aftv.in என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யுங்கள். கூட்டம் ஒன்றாக கூடி வர முடியும். இனி வலி இல்லை, இனி காவல் நிலையம் இல்லை, இனி நோயும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. மேலும் அன்பான நண்பர்களே, நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை. அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்து போயிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதரா எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். வேதபாட ஆராய்ச்சியில் போதுமான ஆச்சரியமான உண்மைகளை ஆய்வு செய்ய விருப்பமா? சத்தியம் நிறைந்த இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சந்தோஷமாக காண அடுத்த வாரம் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. இதன் அற்புதமான உண்மைகளை AFTV.org ஊடக நூலகத்தில் காணலாம். AFTV.org-இல் நீங்கள் காணொளி மற்றும் கேளலை விளக்க காட்சிகள் அனைத்தையும் அதனுடன் அச்சிடப்பட்ட உள்ளடக்கத்தையும் இலவசமாக பெறலாம். வாரத்தில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் உங்கள் கணினி அல்லது மொபைல் சாதனத்தில் இருந்து பெற முடியும். AFTV.org-ஐ பார்வையிடுங்கள். 50 வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. பெரோயா பட்டணத்து சபை விசுவாசிகள் தாங்கள் சத்தியங்களை கேட்ட பிற்பாடு தங்கள் இல்லத்திற்கு சென்று காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தோடு ஒப்பிட்டு மீண்டும் படித்தார்கள். அதுபோலவே நீங்களும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த தீர்க்க தரிசன தொடர் கூட்டங்களில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்தந்த நாளுக்குரிய செய்தி சம்பந்தமான இலவச பிரதி அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆகவே அந்த இலவச பிரதியை நீங்கள் திரையில் தெரியும் தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி எங்களோடு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அல்லது எங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே சென்று நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நீங்கள் அந்த புத்தகங்களை பெற்றுக்கொண்டு படித்து வேதத்தில் உள்ளபடியே கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் படித்த பிற்பாடு உங்கள் நண்பருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.